ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு நல்லா ஒரு நல்லா வந்து ஒரு ஜாலியாக ஒரு குளியல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. நான் எங்கேயுமே மேக்ஸிமம் அதிகமாக போனது கிடையாது. சரி அம்மா வந்திருக்காங்க ஊர்லேருந்து, ரொம்ப நாள் கழிச்சு அம்மா வந்திருக்காங்க. சரி அம்மா கூட்டிகிட்டு எங்கேயா போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பியிருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். நாங்கள் வந்து மணிமுத்தாறு வந்து குளிக்க போகிறோம். டேம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்கு என்னெல்லாம் தெரியாது. நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப சிம்பிளாகவே ரெடி ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் காரில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். லைஃப்பில் வந்து முதல்ல நான் வந்து கார் ட்ராவல் வந்து இப்போ தான் நான் பண்ணுறேன். பிறந்து இத்தனை வருஷத்தில் இப்போ தான் நான் பண்ணுறேன். என் பசங்களோட போகிறேன். அதோட அம்மாவோட போகிறது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணி போனோம். போன ஏரியா ஃபுல்லாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா மழை வேறு தூரிகிட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் வந்து வந்து மழை இதுக்கு முன்னாடி ஒரு வாரமாக மழை பெஞ்சதுனால எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சேன்னு அழகாக இருந்துச்சு ஏரியாவே. அங்கே வந்து பஸ் வசதிலாம் அந்த அளவுக்கு கிடையாது. இப்போ வந்து மணிமுத்தாருக்கு வந்து குளிக்க விடுறது வந்து காரில் ட்ராவல் பண்ணி வரவங்கள தான் குளிக்க விட்றாங்க. அப்புறம் வேனில் மொத்தமாக வந்து குரூப்பாக ஃபேமிலியோட வேன் பிடிச்சி வரவங்களுக்கும் அந்த மாதிரி இங்கே வந்து அலோடு உண்டு. நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணி போனோம். போன இடமெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்து இதை கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மணிமுத்தாறு வந்து என்ட்ரன்ஸ் வந்து வந்துட்டோம் நாங்கள். அங்கேயும் காரெல்லாம் இருக்குது பாருங்கள். செம்ம காற்று அடிச்சிச்சு. அங்கே போனோடனே காற்று பயங்கர காற்று. இங்கே பாருங்கள் மழையெல்லாம் இருட்டிட்டு அப்படி வந்துச்சு. அப்படியே நாங்கள் வந்து டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த காருக்கு வந்து டிக்கெட்டு எத்தனை பேர் நம்ம போகிறோம் அப்படிங்கிறத வந்து அதில் சொல்லிவிட்டு நம்ம வந்து டிக்கெட் மாதிரி கொடுத்தாங்க. எடுத்துகிட்டு அப்படியே மறுபடியும் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாச்சு மழையில். அது வந்து ஒரு கார் போகிற அளவுக்கு தான் அந்த பாதை. ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். ரொம்ப மலை பகுதினால ரொம்ப ஸ்லோவாகவே போயிட்டு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எய்த்தாக்குலேயும் வந்து காரு வேன் எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போனோம். போய் வந்து இறங்கியாச்சு. அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் இறங்கிட்டோம். பாருங்கள் நிறைய கார் தான் இருக்குது. அப்படியே இறங்கி அப்படியே அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்த துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த பேக் எடுத்துகிட்டு அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாச்சு. ரொம்ப பார்க்க சூப்பராக இருந்துச்சு இந்த ஏரியா.
எந்த ஒரு குப்பை, ஒரு எந்த கடத்தெருவு எதுவுமே இங்கே வந்து கிடையாது. ஒரு குப்பை கூட ஒரு இடத்துல கிடையாது. அவ்வளோ அழகா இருந்துச்சு நீட்டா. பாருங்க இதுதான் குளிக்கிற இடம். பாருங்க அங்கே எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க பச்சை பச்சேன்னு. தண்ணி வந்து ஜென்ட்ஸு தனியா, லேடீஸ் தனியா வந்து குளிக்கிற மாரி இப்போ கட்டி விட்டுருக்காங்க. முன்னெல்லாம் அப்படி கிடையாதாம். முன்னாடி வந்து எல்லாமே வந்து நின்னு தான் குளிப்பாங்க போல. இப்போ வந்து அந்த மழை வெள்ளம் வந்ததுக்கப்புறம் கம்பியெல்லாம் கட்டி சேஃப்டியா வந்து குளிக்கிறதுக்கு வந்து அலோட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்க. அப்புறம் வந்து இப்படியே ட்ராவல் பண்ணி நாங்கள் போயிட்டே இருந்தோம். நடந்து போயிட்டே இருக்கையில பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட வந்து குரங்கு. ஏகப்பட்ட வந்து குரங்கு பார்த்தோம். அது அழகா விளையாடிட்டு இருந்துச்சு. பக்கத்தில வந்து அந்த குரங்குகளே இங்க வர ஆளுங்க வந்து இந்த சாப்பாடு எல்லாம் குடுக்குறத வச்சு சாப்பிட்றதுக்கே மெயினா வந்து ஏகப்பட்ட குரங்கு வந்து வந்துச்சு. இது ரொம்ப தெளிவா தண்ணி எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க எவ்வளோ குரங்கு பாருங்க. அழகழகா பிள்ளையெல்லாம் வச்சுக்கிட்டு அழகா விளையாண்டிட்டு இருந்துச்சு. போம்போது என்ட்ரன்ஸ்ல இது மாரி விளையாண்டுட்டு இருந்தோனே, இதெல்லாம் கொஞ்சம் நேரம் நின்னு நாங்க பார்த்துட்டு போனோம். பார்த்துட்டு போனோம். நாங்க போய் கிட்டக்க போய் அதுகிட்ட பேச போகையில ஒரு குரங்கு சீறிட்டே வந்துருச்சு. அத என்னால கேமரா டக்குன்னு வந்து எடுக்க முடியல. பாருங்க எவ்வளோ அழகா உட்காந்துருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு நாங்க குளிக்க கிளம்பிட்டோம். வந்து செம்ம ஐஸ் கட்டி மாரி இருந்துச்சு. ஏன்னா வந்து மழையும் பேஞ்சுட்டு இருந்ததுனால, ஐஸ் கட்டி மாரி தண்ணி இருந்துச்சு. ஆனா வந்து சளியெல்லாம் பிடிக்கல. பசங்களலாம் குளிக்க வச்சா சளி பிடிச்சிருமோன்னு நெனச்சேன். ஆனா வந்து அந்த தண்ணீல குளிச்சோனே உடம்பு வலி எல்லாமே போயிடுச்சு. ஆனா சளியெல்லாம் பசங்களுக்கு வந்து பிடிக்கவே இல்ல. அது என் பையனுக்கு வந்து தண்ணியே அதிகமா ஒத்துக்காது. என் பையனெல்லாம் குளிக்க வைக்கையில சளி பிடிச்சாலே சரி பண்ணவும் முடியாது. டக்குன்னு 10, 20 நாள் ஆயிரும். ஆனா வந்து குளிச்சுட்டு சளியே வந்து புடிக்கல. பரவால்ல. அந்தாக்குல குளிக்க ஆரம்பிச்சோனே குளிக்க குளிக்க ஆசையா இருந்துச்சு. அப்புறம் குளிச்சோம். ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல எல்லாருமே குளிச்சோம். என் வீட்டுக்காரர் குளிச்சாங்க. அப்புறம் நாங்க எல்லாம் தனியா நின்னு நாங்க குளிச்சோம். குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து கெளம் கெளம்பியாச்சு. அங்கிட்டு தனித்தனியா ரூமெல்லாம் இருக்கு ட்ரெஸ் மாத்ததுக்கு. எல்லாத்தையும் நாங்க மாத்திட்டு, கொஞ்சம் நேரம் தான் இருந்தோம் அங்க வந்து. அந்த அளவுக்கு வேற எதுவுமே அங்க கிடையாது. அப்புறம் டேமுக்கு போனோம். டேம் போடுற வீடியோ வந்து ஃபுல்லாவே என் வீட்டுக்கார் செல்லுல தான் எடுத்தேன். அது வந்து முடிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா நான் அதையும் எடிட் பண்ணி போட்டு விடுறேன். இது எத்தன நாளுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு முன்னாடி போன வீடியோஸ் இது. அத என்னால எடிட் பண்ணதுக்கு நேரமும் கிடையாது, போட முடியல. அதனால இப்ப தான் வந்து எல்லா வீடியோஸையும் அங்கங்க வச்சிருந்தத கண்டுபிடிச்சு, சேர்த்து எடிட் பண்ணி போட்டுட்டேன். அப்புறம் குளிச்சுட்டு அப்படியே எல்லாரும் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு கிளம்பியாச்சு வெளியில. பாருங்க. வர வழியிலே அப்படியே குரங்குங்கலாம் நின்னுச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வந்து கார்ல எல்லாத்தையும் வச்சுட்டு, சிம்பிளா ரொம்ப வந்து நம்ம கிளம்பணும் அப்படிலாம் கிடையாது. நாங்க அப்படியே வந்து தல கூட சீவல. சரி கார்ல தானே நம்ம போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு. சுத்தி அங்க நின்னு கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அது எல்லாமே என் வீட்டுக்கார் செல்லுல தான் இருக்கு. கண்டிப்பா நான் எடிட் பண்ணி போடுறேன். இதுதான் எங்க அம்மா. அப்படியே மறுபடியும் கீழ இறங்க ஆரம்பிச்சிட்டோம். குளிச்சு முடிச்சுட்டு கீழ இறங்க ஆரம்பிச்சோம். அப்படியே மலைசாரல் அப்ப தான் பெய்ய ஆரம்பிச்சுச்சு. அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு வந்தோனே செம்ம தூக்கம் தூங்கிட்டு அப்படியே கார்லயே தூங்கிட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் ஒரு கடையில வந்து சாப்பிட்டுட்டு, அப்படியே நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பா பாருங்க. ஓகே பாய்.